இந்த விலைவாசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒரு ரேட் ஏறி நிற்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மூட்டை வந்து 900 ரூபாய் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 ரூபா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் விலை வந்து 100 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா 130 ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு நாளும் ஒரு விலை ஏறிடுது. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. மாசமான ஒரு மாசம் பார்த்தா 10,000 ரூபா கூலி. அந்த மாசம் வச்சு தான் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணி ஆகணும், வீட்டு வாடகை கட்டி ஆகணும், கரண்ட் பில்லு கட்டி ஆகணும், எல்லாமே செஞ்சாகணும். ஆனால் கரண்ட் பில்லும் பார்த்தீங்கன்னாக்கா 3 மாசம் முன்னே இருந்த கரண்ட் பில்லும் இப்போ இருக்கிற கரண்ட் பில்லும் டபுளா இருக்குது. ஆனால் ஒரே யூனிட் தான் ஓடுது. ஒரு மனுஷன் உழைக்கிறதே சாப்பிட தான். அந்த சாப்பாடை கூட ஒழுங்கான அப்படி விலையை கொடுத்து நம்மளால வாங்கி சாப்பிட முடியல. ஒரு திப்டியா வேறனா ஒரு பசங்க ஒரு அது கேட்கறாங்க, இதை செஞ்சு கொடுங்க, ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க கேட்கறாங்க. எங்களால அதை செஞ்சு கொடுக்க முடியல. இல்லம்மா விலைவாசிலாம் ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, பூண்டு ஏறி போச்சு, கறி வெள்ளம் ஏறி போச்சு, அதனால பண்ண முடியாம இருக்கு. சாம்பாரோ ரசம் ஊற்றி சாப்பிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் எங்க பிள்ளைங்கிட்டே நாங்கள் சொல்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாட்டு மக்களுக்கு நல்லது எதுவும் கிடையாது. நாட்டு மக்களோட உயிரை எடுக்கிறதா இந்த ஆட்சி வந்துருதே தவிர இதனால வந்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இன்னும் இந்த 3 மாசத்துல இவ்வளவுல இருக்குதுன்னா இன்னும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவானே தெரியாது. அது முன்ன பார்த்தா போர்ல சாவான்னு கேள்விப்பட்டுக்கிறோம், ஒரு புயல் வந்து சாவுன்னு கேள்விப்பட்டுரும், ஒரு மழை தண்ணி வந்து சாவுன்னு கேள்விப்பட்டுரும். ஆனா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் விலைவாசியால ஜனம் சாவும் பொழுது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில போயிருந்து 3 மாசத்துக்கு